வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இன்னைக்கு நீங்க இங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னா 6 6 1 1 8 8 3 3 உங்களுடைய உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து பாருங்க. 6ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க சிக்னிஃபிகேட் மெசேஜ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நம்ம இவர்களை பார்ப்பதற்கு முன்னாடி டெரோ உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 6 தேர்ந்தெடுத்தவர்கள், எண் 6ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா எண் 6ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி உங்களுக்கு இங்க சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எண் 6ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் அவங்களே வந்திருக்கிறாங்க பாருங்க. குவீன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்க போறீங்க. இது வரைக்கும் என் மனசில் நிறையா பாதிப்புகள் இருந்திருக்கு, என் வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்துட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே, நான் இப்போ அதிலிருந்து குணமடைந்து வந்துட்டேன். மனதுக்குள்ளே என்ன ஆழமான வலி வேதனைகள் இருந்தாலும் நான் வெளியே என்னுடைய அன்பையும் பாசத்தையும் நான் கொடுக்க போகிறேன். யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவர்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன். யாருக்கெல்லாம் என்னுடைய அறிவுரைகள் தேவையோ அந்த அறிவுரைகள் கொடுக்க போகிறேன். அதே போல் இந்த எண் 6ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் பெரியவர்கள் உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக இப்பொழுது அமையும். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவர்கள், இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவங்க, உங்ககிட்ட பேசாதவங்க கூட பேசுவாங்க, ரொம்ப அன்பா பழகுவாங்க, உங்கள் மீது மரியாதையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டவர்கள் எண் 6ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் கணவன் மனைவி இடையே ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் இருந்ததுன்னா இப்பொழுது அதை அவர்கள் உணர்ந்து அன்பையும் பரிவையும் ஒரு அக்கறையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இங்க தெரியுது. நான் இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறேன். ஸோ எண் 6ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன அறிவுரைகள் இன்னைக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா எண் 6ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அறிவுரை, என்ன வேறு ஏதாவது செய்திகள் இவர்களுக்கு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஹா, நைட் ஆஃப் கப்ஸ், அதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அதே செய்தி தான் மறுபடியும் ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே தான், இது வரைக்கும் மரியாதை கொடுக்காதவர்கள், பேச்சை கேட்கல, கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது மனக்கசப்புகள் இருந்ததுன்னா அதை மன்னித்து மறுபடியும் மனமுருகி பேசுறது, மன்னிப்பு கேட்கறது, அக்கறையோடு பேசுறது, அன்பு கொடுக்கறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வயதில் மூத்தவங்க அல்லது முதியவர்கள், வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவர்கள், அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நல்ல செய்தி, நல்ல வாய்ப்பு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு இங்கே கிடைக்கும், அமையும். நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இங்கேயும் கப்ஸ்ன்னு சொல்லும்போது நல்ல ஆஃபர்ஸ், வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு ப்ரொப்போசல், இது கூட உங்களுக்கு இங்கே அமைகிறது அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் உங்களுடைய சிக்னிஃபிகேட் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டெடிகேஷன், ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராலிஃபிக், அதே தான். இது வரைக்கும் நீங்கள் போட்ட முயற்சிகள் எதுவும் ஒன்றும் நடக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ருசிக்கக்கூடிய ஒரு நேரம் பிறந்திருக்கு அப்படிங்கிறது தான். நான் முயற்சிகள் போட்டுக்கிட்டே இருக்கேங்க, இதுக்கு உண்டான ருசிக்கக்கூடிய நேரம் வருமா, ஏதாவது ஒரு அங்கீகாரங்கள், ப்ரொமோஷன், என்னை விட்டு பிரிஞ்சு போன என் மனைவியோ கணவனோ என்கிட்ட ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வருவார்கள். நம்பிக்கையோடு இருங்கள் எண் 6ஐ தேர்ந்தெடுத்தவர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக எண் 1 6-1, எண் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இங்கே ஒரு சிக்னிஃபிகேட் மெசேஜ் இருக்கிறாங்க. அவர்கள் நம்ம பிறகு பார்ப்போம். டெரோ மூலியமாக எண் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, நீங்கள் எண் 1ஐ தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க, என்ன செய்தி உங்களுக்கு இன்னைக்கு வர இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எண் 1 10 ஆஃப் கப்ஸ், அதே தான். குடும்பம் ஒற்றுமை, எல்லாரும் ஒன்றா சேருது, நல்லிணக்கம், சந்தோஷம். உங்களுக்கு எந்த குடும்பமும் ஒற்றுமையாக இல்லை, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களும் நண்பர்களும் உங்களுக்கு ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறது, சாப்பிடு, ஏன் நீ எப்பொழுதும் தனியாக இருக்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெரிய ஆதரவை கொடுக்கறது, உங்களுக்கு அதே தான் ஒரு மன நிறைவு, தெய்வீக காலம் அப்படிங்கிறது தான் என்னால் சொல்ல முடியும். 10 அப்படின்னா நிறைவு, அதுவும் கப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நிறைந்து அப்படியே அது பாருங்களேன், அந்த கப்பில் நிறைந்து அது அப்படியே ஒழுகுது. ஸோ ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட், நல்லிணக்கம், சந்தோஷம்,
அப்படிங்கிறது நல்லா இருக்கு. குடும்பம் ஒற்றுமை, எல்லாரும் சேர்ந்து வெளியே போகிறது, பிடித்த பிடித்த உணவுகளை விரும்பி சாப்பிட்றது, அவர்களுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுக்கறது. அந்த குடும்பம் எனக்கு இல்லைங்க, எனக்கு யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நீங்கள் நெருங்கி இருக்கிறீங்க, நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களோட நீங்கள் வெளியே போகிறது, நல்ல விஷயங்களை கலந்து உரையாடுறது, ஒருத்தர் ஒருத்தர் நலன் விசாரிக்கிறது. அதே தான் ஒரு தெய்வீக காலம்தான் எண் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள். கடைசியாக எண் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அதே தான் நான் இப்பதான் சொன்னேன், ஒரு தெய்வீக காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி இருக்குன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஒரு விடுவு காலம் தான், ஒரு நல்ல விடுவு காலம். ஒரு மாதிரி புகை மூட்டமாக இருந்த உங்களுடைய மனசு புத்தி எல்லாமே இப்பொழுது ஒரு விடுவு காலம் பிறக்க இருக்கு. ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தீங்க. அது என்ன சூழ்நிலைகள்னு என்னால் சொல்ல தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கு, புகை மூட்டமாக இருக்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா இந்த விடுவு காலம் பிறக்குது அப்படிங்கிறது தான் ஒரு புதிய ஆரம்பம். ஏஸ்னாலே ஒரு நியூ பிகினிங். அண்ட் 10 of cups அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் தெய்வீக காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த சிக்னிஃபிகேட்டர் செய்தி பார்க்கலாம். அடேங்கப்பா, எண் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ஒயிட் டீ, பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள், நியூ பிகினிங்ஸ், புதிய தொடக்கம், கிளாரிட்டி. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, உங்கள் முன்னாடி தான் நான் ஷஃபிள் பண்ணி எடுத்தேன். ஏதாவது ஒரு குழப்பம், ஒரு புகை மூட்டமாக இருந்ததுன்னா அதில் ஒரு விடுவு காலம், ஒரு தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே பிறக்க இருக்குது அப்படிங்கிறது தான் எண் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 618. இப்போ அடுத்தது 8 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க? 8 தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்க, நீங்கள் எண் 8 தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறாங்க, என்ன செய்தி உங்களுக்கு இன்னைக்கு வர இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எண் 8 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, எண் 8ஐயும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க, என்ன வர இருக்கு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த். யாரோடையும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுல இருக்கிறீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக இருங்க. அவங்க தான் கத்துறாங்கன்ட்டு நீங்களும் சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்க. அவங்களே தானாக வந்து மன்னிப்பு கேட்பாங்க, அவங்களே தானாக வந்து விட்டு கொடுத்து போவார்கள். இல்லைங்க நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன், அவங்களும் ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, அது எப்படிங்க நான் அமைதியாக இருக்கிறதுனா கொஞ்சம் பொறுமை தான், அமைதியாக இருங்க. இது மாறும், இது அப்படியே இருக்காது. அவங்களே உணர்ந்து வருவார்கள். ஓகே, அதோட வேறு என்ன செய்திகள் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ எண் 8ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்க, எண் 8ஐ தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ எண் 8 வந்து உங்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க பார்க்கலாம். அதேதான் பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ், அவர்களே வருவார்கள். கண்டிப்பாக வந்து அதை மன்னிப்பு கேட்குற மாதிரி இங்கே பெருசாக தெரியலை. அதை அப்படியே மறந்துட்டு அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து பழகிறதும் பேசுகிறதும் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறதும் அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதே தான், ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் உங்களுக்குள்ள ஏதாவது இருந்தது, அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் காதலனுக்காக இருக்கலாம், வருங்கால மனைவியாக இருக்கலாம், என்ன இருந்தால் அது மட்டும் இல்லை, உங்கள் உத்தியோகத்தில் கூட யாரும் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலை வேண்டாம். அதான் நான் சொன்னேன், பொறுமையாக இருங்க. அவர்களே வருவார்கள், அவங்களே வந்து பேசுவாங்க. ஆனால் ஒன்று மன்னிப்பு கேட்குற மாதிரி இங்கே தெரியல. ஆனால் வந்து ஏதோ எல்லாமே மறந்துட்டு வந்து பேசுகிற மாதிரி, வாயேன் நம்ம போய் காஃபி குடிச்சிட்டு வரலாம், வாயேன் நான் உனக்கு இதை வாங்கி தரேன், அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ புதிதாக அந்த நட்பு உருவாகிற மாதிரியும் அந்த மாதிரி இருந்தாலும் எண் 8ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கரெக்டான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ். சுத்தமாக இருங்க, ஒழுக்கத்தோடு இருங்க. ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செய்து அதை விட்டு வெளியே வந்துருங்க. நல்லது. உங்களுக்கு சிக்னிஃபிகேட்டர் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர், அதாவது சேஞ்ச், சிரினிட்டி அண்ட் பியூட்டி. அதே தான், சிரினிட்டினா என்ன? அமைதி, சாந்தம். ஏதாவது ஒரு மாதிரி மனசு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் ஒரு மாதிரி சண்டை சச்சரவோட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு மாதிரி இழுபறியாக இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள், வேலை இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் தான் எல்லாமே மாறும், அவர்களே வருவார்கள். அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதான் நான் பியூட்டி, நான் ஏற்கனவே சொன்னேன், சுத்தமாக இருக்கணும், ஒழுக்கத்தை கடைப்பிடிங்கள். ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குன்னா தயவு செய்து அதிலிருந்து வெளியே வாங்க.
அதுதான் நல்லது உங்களுக்கு. சரி, நல்லது. வாழ்த்துக்கள். எண் 8ஐ தேர்ந்தெடுத்தவர்கள். கடைசியாக எண் 3ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு இங்க ஒரு சிக்னிஃபிகேட்டிவ் மெசேஜ் இருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்கு இங்க என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ எண் 3ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு இங்க சிக்னிஃபிகேட்டிவ் மெசேஜ் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அந்த வீடியோவை பார்க்குறீங்க, எண் 3ஐ தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இந்த எண் 3 என்ன செய்தி சொல்றாங்க, என்ன செய்தி உங்களுக்கு இன்னைக்கு வர இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னா என்ன சொல்றது? உங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் அதை வெட்டி விட்டுருங்க. உங்களுக்கு விஷயம் அது சரின்னு படலையா, அதை விட்டு விலகி வந்துருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல இறங்காதீங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் கத்தி மாதிரி. ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களால் அதை மன்னிப்பு கேட்டாலும் கூட அந்த மன்னிப்பு கிடைக்காது. வேணும்னா மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் மறக்க மாட்டார்கள். அதனால வார்த்தைகள்ல மிகவும் கவனமாக இருங்க. எண் 3ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் இருந்தாலும் நீங்க யாருக்கிட்டையும் எதையோ போய் பேசணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. எண் 3ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் பேச போறீங்க, பேசணும்னு விரும்புறீங்க, பேசணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா வார்த்தைகள்ல கவனம். முடிவெடுக்கணும் அல்லது பதில் சொல்லணும், யோசிச்சு முடிவுகளை சொல்லுங்க. அவசரப்பட வேண்டாம். வார்த்தைகள்ல கவனம் கவனம் கவனம். இருந்தாலும் எண் 3ஐ நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த எண் 3 உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 of Wands, அதே தான். என்ன சொல்கிறது, அதே தான். எதையுமே பிளான் பண்ணி பண்ணுங்க. எண் 3ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் அவசரப்பட வேண்டாம். ஏதோ ஒரு பயணிக்கக்கூடிய ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களை நோக்கி வருது, அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் யோசிங்க. நல்ல பிளான் பண்ணிக்கங்க. கவனமான திட்டங்கள் இருங்க. யார்கிட்டயோ பேச போறீங்க, பதில் சொல்லணும், முடிவு சொல்லணும், இல்லை இது வேண்டான்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் யோசிங்க. கரெக்டாக பிளான் பண்ணுங்க. வார்த்தைகளில் கவனமாக இருங்க. அதே தான், ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வருது, பட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். கவனம் தான், வார்த்தைகளில் கவனம். கத்தி போல இருக்கு உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம், அது மறுபடியும் அள்ள முடியாது சொல்லிட்டீங்கன்னா. ஸோ கவனமாக பேசுங்க. சிக்னிஃபிகேட்டிவ் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிறது இன்னர் சால் செலிப்ரேஷன் அண்ட் ஓப்பன். அதுதான் நான் சொன்னேன், இன்னர் சால். ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு கொட்ட வேண்டாம். மனசில் இருக்கிற பாரத்தையோ மனசில் இருக்கிற வேதனைகள்லேருந்து குணமடைந்து வாருங்கள். செலிப்ரேஷன் சொல்லும் பொழுது அதே தான், ஏதாவது ஒரு கொண்டாட்டம் தான். நான் சொன்னேன் இல்லையா, பயணிக்க போகிறீங்க, அந்த பயணம் ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் எதுலேயுமே ஓப்பன் மைண்டடாக இருங்க. ரொம்ப நெருக்கி நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப பக்குவமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கேஷுவலாக ரிலாக்ஸாக ஒரு மாதிரி சாந்தமாக இருங்க. பரவாயில்ல, என்ன இருந்தால் நான் பார்த்துக்கலாம், எது வந்தால் என்ன அது எடுத்துப்போம், எது போனால் என்ன போகட்டும், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஓப்பனாக இருங்க. இருந்தாலும் எண் 3க்கு நான் இன்னொரு செய்தி எடுக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. பார்க்கலாம். எண் 3ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இன்னும் ஒரு கடைசி ஒரு செய்தி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. 5 of Swords, அதே தான். இது கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை தான். பாருங்கள், யாருக்குமே அப்படி சொல்லலை. எண் 3க்கு மட்டும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சண்டை போட்டுட்டு உங்களை அம்போன்னு வெட்டி விட்டு கூட போவாங்க. அதனால வாக்குவாதங்களில் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. எண் 3ஐ தேர்ந்தெடுத்தவர்கள். பட் there is a celebration probably. அது யாருக்கு அப்படின்னா பயணிக்கக்கூடியவர்கள். பயணிக்க போகிறீங்க, ஊர் விட்டு ஊர் போகிறீங்க, இல்லை நான் ஊருக்கு போகிறேன், வேற ஊருக்கு போகிறேன் அப்படின்னாலும் இந்த பயணம் ஒரு குதூகலமாக வெற்றிகரமாகவும் உங்களுக்கு இருக்கு. எதுலையுமே கொஞ்சம் திறந்த மனதோடு இருங்க. இறுக்கி அப்படியே பக்குவமா இருக்கணும்னு நினைக்காதீங்க. லெட் இட் கோ. ஒரு ரிலாக்ஸா இருங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எண் 3ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைவருக்கும். நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.